நம்மை காக்கும் தேவன். அந்த குருவிகளை விட விசேஷித்த நம்மையும் வீட்டையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற அவர் எத்தனை வல்லவர். எசையா 12:2. இந்த வசனத்தின் மூலமாக ஒரு குருவியும் அதன் குஞ்சுகளும் காக்கப்பட்டதாக கருதப்படும் ஒரு சம்பவம். ஒரு முறை அமெரிக்காவின் குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு தொலைபேசி கேபிள் பதிக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. சாலையின் ஒரு ஓரமாய் கால்வாயைப் போல் குழி தோண்டி கொண்டு சென்றார்கள். அப்போது குழி செல்லும் பாதையில் ஒரு மரம் குறுக்கிடவே மேலதிகாரி பணியாளர்களிடம் அம்மரத்தை வெட்டி வீழ்த்த உத்தரவிட்டார். அம்மரத்தின் மேல் ஒரு குருவிக்கூடு இருப்பதை பார்த்த ஒரு பணியாளர் அதை மேலதிகாரியிடம் தெரிவிக்க, அப்பணியாளரை மரத்தின் மேல் ஏறி கூட்டை பரிசோதிக்க சொன்னார். மேலதிகாரி மேலே ஏறி கூட்டை பார்த்த பணியாளர், ஐயா, இதில் 3 முட்டைகள் உள்ளன என்று மேலிருந்து குரல் கொடுக்க, மரத்தை வெட்ட வேண்டாம், நாம் மரத்தை தாண்டி குழி எடுப்பதை தொடரலாம், கடைசியாக மீண்டும் இப்போதைக்கு வரலாம் என்று சொல்லி மீண்டும் மரத்துக்கு அப்பால் குழி எடுத்து அடுத்து நகரம் வரை சென்றனர். பணி நிறைவடைந்த பின்னர் கிட்டத்தட்ட 5 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மரத்தின் அருகே வந்து அக்குருவி கூட்டை சோதித்து பார்த்த போது முட்டைகள் பொரித்து குஞ்சுகளும் வெளியே சென்று கூடு காலியாக இருந்தது. அந்த மேலதிகாரி மரம் வெட்டப்படுவதை தடுத்தது எது என அறியும்படி அக்கூட்டை அப்படியே கீழே எடுத்து வரச் சொன்னார். பணியாளரும் எடுத்து வர மேலதிகாரம் கூட்டை சோதித்து பார்த்தார். குருவி தன் கூட்டை அநேக பொருட்கள் வைத்து கட்டியிருந்தது. ஒரு மூலையில் சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு காகித பேப்பரும் இருந்தது. அதை விரித்து பார்த்தபோது அதில் ஒரு ஞாயிறு பள்ளி மாணவர் எழுதி வைத்திருந்த மனப்பாட வசனம், எசையா 12:2. இதோ ஆண்டவர் என் இரட்சிப்பும், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவராகிய கடவுள் என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். எங்கோ அந்த காகிதத்தை தூக்கி வந்த அதையும் தன் கூட்டின் கட்டுமான பணியில் அந்த குருவியை பயன்படுத்தியுள்ளது. இதை பார்த்த மேலதிகாரி அக்குருவியின் கூட்டை ஆண்டவரை பாதுகாத்தார் என்று விசுவாசித்து ஆண்டவரை துதித்தார். ஒரே ஒரு வசனத்தை வைத்திருந்த குருவின் கூட்டையும் அதன் குஞ்சுகளையும் அழியாமல் ஆண்டவர் காப்பார் என்றால், அந்த குருவிகளை விட விசேஷித்த நம்மையும் வீட்டையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற அவர் எத்தனை வல்லவர். நம் வீட்டில் முழு விவிலியமும் உண்டு. குருவிக்கு விசுவாசம் இருந்திருக்காது, ஆனாலும் ஆண்டவர் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். நமக்கோ இவ்வுலகிலும் கிறிஸ்து இயேசுவின் வருகையிலும் காப்பாற்றப்பட மெய் விசுவாசமும் பரிசுத்த வாழ்வும் அவசியம். விவிலிய வசனம், இதோ ஆண்டவரே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவராகிய கடவுள் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். ஆமேன்.